அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கேரட் கேக்கும், இன்னொன்று வந்து ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு கேண்டி மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேரட் கேக்குமே நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் செம்மையாக வந்துருந்தது. ஸோ இப்போலாம் வந்து ட்ரை பண்ணுற ரெசிபியெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸாக வருது. ஏன்னா நம்ம பேக்கிங்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால கொஞ்சம் நல்லாவே வருது. ஸோ அதனால் காலைல முதல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸோ கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சதுனால இந்த 2 ரெசிபியும் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போது ஆரஞ்சு சீசன் இது. ஸோ அதனால் வந்து அந்த ஆரஞ்சு தோல் எல்லாமே வேஸ்ட் ஆக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி உள்ள தோல் எடுக்காமல் இன்றைக்கி இப்போது உரித்து சாப்பிட்ட அந்த தோல் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. ஒரு 2-3 தடவை அலசினாலும் அதில் அந்த தூசிகள் வந்து இருக்க தான் செய்யுது. 2-3 தடவை நல்லா அலசிடணும். அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுடணும். தண்ணியில் நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் டைமிங் வச்சு நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். நார்மல் வாட்டரில் அந்த ஆரஞ்சு தோல் அப்படியே சூடாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு கொஞ்சம் வந்து அப்படியே சோக் பண்ண விட்டுடணும். ஆக்சுவலாக ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி இருக்குது. அதுவும் ரொம்ப ரிச்சான விட்டமின் சி இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த கோல்டெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து கிளியர் ஆகும். இதுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனாலேயே இந்த ஆரஞ்சு தோலை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து நான் வந்து எடுத்து இது பண்ணேன். ஸோ அதை வந்து நான் அந்த மேலே உள்ள அந்த நார் மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் ட்ரை ஆரஞ்சு பீல்னு விற்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். அந்த கட் பண்ணதை எடுத்து நான் ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கப் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஃபுல்லாக போடாமல் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப் அந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுடைய நாக்கு தான். ஏன்னா நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த ஆரஞ்சு வந்து சுகர் போதுமானங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா நான் எவ்வளோ ஆரஞ்சு தோல் ஆட் பண்ணேங்கிறத நான் மெஷர் பண்ணல, அதுன்னு சொல்கிறேன். ஸோ அது கூட ஒரு 1/2 கப் கிட்ட ஆரஞ்சு ஜூஸ், வெறும் ஆரஞ்சு ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் வந்து தெரியும், நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சிம்மலையோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ அது எப்படியோ நம்ம வச்சு ஃபுல்லாக வந்து சிம் பண்ண விட்டுக்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ ட்ரை பண்ண விட்டுட்டு அப்படியே காய வச்சுட்டேன். ஸோ காய வந்தது இந்த மாதிரி அப்படியே மேலே அப்படியே தேன் ஊற்றின மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கும். இப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நான் ஒரு ஸ்டெப் போய் அந்த சுகரை வந்து பவுட்ரு பண்ணி அதில் கோட் பண்ணி நான் எடுத்து பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸாகவே இந்த ஒரு விமனுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓனாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி பிஸ்னஸ் அவங்களால என்ன முடியுதோ குட்டி குட்டியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி பேக்கிங் மட்டும் இல்லாமல் இந்த ஹெர்பல் ஸ்கின் கேராக இருக்கட்டும், சோப் மேக்கிங்காக இருக்கட்டும், ஷாம்பூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்கானிக்காக அவங்களால வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர் குட்டி குட்டியாக உருவாகிட்டு வரதுக்கான முக்கிய காரணம்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து இப்போது வந்து எஜுகேட்டட். ஸோ எல்லாருமே வந்து கிராஜுவேட்டட். ஸோ முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து நிறையவே இருக்கும். ஸோ எல்லாருமே படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கும். ஸோ நார்மலாக குக்கிங்கை தவிர நம்ம நெக்ஸ்ட்டு டைம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், இவ்வளோ படிச்சுட்டு நம்ம இவ்வளோ வீட்டில் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேசிட்டு கேரட் கேக் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ கேரட் கேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து திருவண்ண கேரட் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 1/2 கப் வந்து சுகரை போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கேரமல் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணி அது லைட்டாக வற்ற விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுன்னு ஆகிற அளவுக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆற வச்சிடறேன். ஏன்னா பேக்கிங் எப்போயுமே வந்து நம்ம ஹீட்டாவோ சில்லுனோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பேக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 kg கேரட் கேக் பண்ண போகிறேன். அதில் வந்து 1 கப் மைதா மாவில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு அந்த 1 டீஸ்பூனுக்கு சோள மாவு போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணணும். 1 கப் எடுத்தோம்னா அப்படியே குமிச்சு இல்லாமல் அதை அப்படியே லெவல் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பேக்கிங்கில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். முட்டையும் அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும். குட்டி குட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ளஃபி வராது. ஸோ நான் இந்த 1 கப் மைதா மாவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, அதாவது 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ஆண்டர்ப்ரனர் பார்க்கும்போது மெயினாக வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்குமே சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய பேர் யூடியூப்ஸு இந்த மாதிரி நமக்கு இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, இப்போ நம்ம ஆர்கானிக்காக ஒரு சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து நம்ம பக்கத்துலேயோ நியர்பை நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீசேலர்ஸ் கூட நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ஸ் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி ஆண்டர்ப்ரனர்ஸும் வந்து உருவாக்கிட்டு வராங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து ரீசேலிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா படிப்படியாக நேரி பேக்கிங்குள்ளே வந்து என்ட்ரானேன். மெயினாக காரணம் வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணோன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா கிட்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிடைக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறதுனால தான் நான் என்ட்ரானேன். ப்ளஸ் இந்த டெய்லரிங்க்கு ஆரி ஒர்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ டெய்லரிங்கும் தெரியும், ஆரி ஒர்க்கிங் பேசிக் லெவலும் படிச்சிருக்கோம். ஆனால் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஊசி நூல் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துருவாங்களோ, ஆரி எம்ப்ராய்டிங் பண்ணால் மணி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுருவாங்களோன்ட்டு பயந்து அதெல்லாம் போகாமல் இது கொஞ்சம் கிச்சனுக்குள்ளே கட்டாயம் என்ட்ரு ஆக விட மாட்டோம் கிட்ஸை. ஸோ இது கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுனால இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் குட்டி குட்டி பேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, ஃபீல் ஆகுது. இப்போ கேரட் கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூனும் ப்ளஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் எது பண்ணாலும் அதாவது ப்ளெயின் கேக் பண்ணால் கட்டாயம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணால் எனக்கு அந்த எக்கு ஸ்மெல் வந்து சுத்தமாக வராது. ஸோ அதனால் நான் கட்டாயம் ஆட் பண்ணிவிடுவேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூனே போதும். நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். பேக்கரியில் இருக்கிற ஸ்மெல் வந்து இருக்கும் கேக்கில். எக்கு ஸ்மெல் சுத்தமாக வராது. சாக்லேட் கேக்குக்கு மட்டும்தான் பைனாப்பிள் எசன்ஸ் போட தேவையில்லை, வெண்ணிலா மட்டும் போதும். ஆனால் பிளெயினுக்கெல்லாம் கண்டிப்பாக போடணும். இதை நான் வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 கப் சுகரை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இல்லை உங்கள்கிட்ட கரம் மசாலா இதை நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அது போதும். இதோடைய ஸ்மெல் வந்து இந்த ப்ளம் கேக்கோடைய டேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வரும் நம்ம இந்த மசாலா போடுறதுனால. மெயினாக இதுதான் காரணம், இந்த ஸ்பைசஸ் போடுறதுனால. இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரைக்கும் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு நான் ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரிஃபைனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். இந்த வறுத்த எண்ணெய் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இன்னொரு விஷயம், நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பீட்ரு போட மாட்டேன். எனக்கு என்னமோ அப்படி பீட்ரு போட்டால் அந்த எக்கு உப்பி இருக்கிறது வந்து கம்மியாகிடுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம கேரட்டு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆறிடுச்சு. அதை எடுத்து இந்த மாவை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு பொறுமையாக ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுறேன், கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணி மைல்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதனுடைய பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும்.
ஸோ அப்போ தான் கேரட்டோடைய கேக் சூப்பராக இருக்கும். இந்த டின் வந்து ஒரு 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் நட்ஸ் கூட உள்ளே போட்டுக்கலாம். ஆனால் நான் மேலே மட்டும்தான் நட்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். பேட்டர் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். டேப் பண்ணிவிட்டு அப்புறம் நட்ஸ் போடணும். நட்ஸ் போட்டு டேப் பண்ணிங்கன்னா நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதை எடுத்து போய் அவனில் வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸ்லேயே ஒரு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஸ்கொயர் டின்னுக்கு. ஸோ அப்புறம் கொஞ்சம் அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதையும் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த 1ஆம் தேதி ஆகிடுச்சினாலே வந்து ஜாமான்லாம் எப்படி தான் காலி ஆகுதுன்னு தெரியாது. அது தெரியும் போல் டைம் 1 ஆகுது. இன்றைக்கி வந்து 28, 29 கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணுன்ட்டு அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக காலி ஆகும். நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரீஃபில் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த கொண்டைக்கடல இந்த மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் வந்து கம்மியான குவான்டிட்டியை நான் வாங்கிக்கிறது. ஏன்னா இங்கே வந்து பூச்சி வச்சிடுது. நாங்கள் ஊர் சைடு இருக்கிறதுனால சீக்கிரம் பூச்சி வச்சுறதுனால 1/4 கிலோ அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டே வாங்கிக்கிறது, குவான்டிட்டியாக வாங்கிக்கிறது. இது ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நம்ம வந்து உளுந்தெல்லாம் வந்து கொட்டி வைப்போம். இப்போ வந்து அடியில் உளுந்து வந்து நான் தனியாக கொட்டிட்டேன். நல்ல இப்போ ஃப்ரெஷ்ஷான உளுந்தை வந்து பாட்டில் கொட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ பழைய உளுந்தை வந்து மேலே கொட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுக்கும்போது பழசு காலி பண்ணுவோம், புதுசு வந்து கொஞ்சம் அடியில் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கிங் பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணவங்க எல்லாமே ஒரு ஷாப் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான். ஏன்னா என்னோடய ஐடியா அப்படி தான் இருக்கிறதுனால எல்லாரோட ஐடியாவும் அப்படி தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு மந்த்லி ஒரு 2-3 கடையாவது வந்துடுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய வந்து ஃபுட்டீஸ் வந்து அதிகமாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து உணவு தேடல் அதிகமாகிடுச்சு. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ காலமும் நம்ம எல்லாமே ஒரே ரெசிபியை தான் வந்து சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ ப்ரௌனினா நார்மலாக ப்ரௌனி கொடுக்குறீங்கன்னா அதில் ஏதாவது ஃப்ளேவர் கொண்டு வாங்க, வேறு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபி வந்து ஆட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய தேடல்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது இதை பண்ணோம் அது பண்ணோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வரைக்கும் சரி, அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா அது இவ்வளோ ஈஸியாக இருக்கிறது கிடையாது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து வளரும்போது தான் தெரியும் நமக்கு சாதகமாக இருந்தவங்களே நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இவங்களாம் என்ன இது பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை, இந்த மாதிரி வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதெல்லாம் கடந்து வந்து ஒரு பொசிஷனில் நிற்கணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுவும் இப்போ இருக்கிற வேர்ல்டில் காம்படிட்டிவ் வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து நம்ம வந்து யூனிக்காக ஒன்று கொண்டுட்டு போகணுங்கும் போது கொஞ்சம் போராட தான் வேணும். ஸோ ஃபைனலாக கேரட் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருந்தது. எனக்கு ப்ளம் கேக்குடைய அந்த டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுலேயும் வந்து நம்ம அந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். அதான் அந்த கலர் கொடுக்குறது. அதே தான், நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. அந்த கேரமலைஸ் பண்ணுறதுனால அந்த கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுனால அந்த ஸ்மெல்லும் வந்து இதில் வருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் பைனாப்பிள் ஆட் பண்ணதுனால சுத்தமாக வந்து நம்ம எக் ஸ்மெல்லே வந்து இருக்காது. ப்ளஸ் நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது கேக்கு. இப்போலாம் பேக்கரியில் அவங்க வந்து மொத்தமாக பேக் பண்ணி வச்சுருவாங்க. அது 1 வீக் வரைக்கும் சேல் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதனால் கேக் வந்து ட்ரை ஆகும். ஆனால் ஹோம் பேக்கர்ஸ்ட்டை நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு ட்ரையான ஃபீல் இருக்காது. அதனால் அழகாக கரைஞ்சி போயிடும். நம்ம கேக் சாப்பிடும்போது அந்த ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதிதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.